அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கின்றேன். புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலை நீங்கள் சென்று பார்த்தீர்களேயானால் நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கின்றேன். தமிழை எப்படி எழுதுவது என்று, புதிய தமிழை எப்படி எழுதுவது படிப்பது என்று. இப்பொழுது திரும்ப திரும்ப நிறைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பு நான் எழுதிய பாடத்திலே அந்த முதல் 4, இடை 4, கடை 4 என்ற 12 உயிரெழுத்துக்களை பற்றி சொல்லியிருந்தேன். இப்பொழுது திரும்பவும் அதை எழுத்துக்களோடு சேர்ந்து எப்படி படிப்பது என்பதை இப்பொழுது நான் சொல்லித் தருகின்றேன். நன்கு கவனமாக கேளுங்கள். இதோ பாருங்கள், இந்த 3 எழுத்துக்களையும் பாருங்கள். இந்த 3 எழுத்துக்கள் இந்த எழுத்தை ஆ என்றும்